களிமண் கோர்க்காக காஞ்சிடும். இது கறிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கறிக்கலாம். மீதியெல்லாம் பிஓபியில் வரும், அதில் கறி கொடுக்க மாட்டோம், அதில் தடை பண்ணிட்டோம். எப்படி சொல்லுங்க இப்போது சொல்லுங்கள், இப்போ எந்த ரேஞ்சிலேருந்து பிள்ளையார் இருக்குது நம்மக்கிட்ட, அது மட்டும் சொல்லுங்கள். விநாயகர் வந்து ஒரு 100 ரூபா ரேஞ்சிலேருந்து இருக்குது. ஸ்டார்டிங்கே அதுதான், அரடி சைஸில் வரும். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸை இன்னொரு அரடி, அதெல்லாம் 150 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கு. 150 ரூபாலேருந்து இந்த சின்ன சைஸ்னால் ஒரு 4000 ரூபாய் ரேஞ்சில் வரைக்கும் இருக்குது பீஸு. அதுக்கு மேல்பட்டுனா பெரிய அடி தான், 5 அடி 6 அடி அதுக்கு மேல்பட்டு போகும். 10,000 ரூபா 12,000 ரூபா ரேஞ்சில் அப்படி வரும். இப்போதைக்குன்னா எங்ககிட்ட இருக்கிறது இதுதான், இந்த கலர்ஸ் ரேஞ்சு தான். இது வந்து எப்படின்னா கரைக்கிறவங்க கரைப்பாங்க, எடுத்து வைக்கிறவங்க எடுத்து வச்சுப்பாங்க. ரெடிமேடாக கரைக்கிறதும் கரைக்கிறது. போனதோட இப்போ வந்து பீஸ்லாம் குறைஞ்சிருச்சு. ஆமாம், நிறைய பேர் வந்து எப்படின்னா வந்துருச்சு பண்டிகை அதிகமாக நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல, அதிக இதுலாம் அந்தந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஆர்டர் வரும். இப்போ அங்கேயே பெர்மிஷன் கம்மியானதுனால இங்கே எங்களுக்கும் ஆர்டர் கம்மி. இப்படி வந்து எங்களுக்கு வெளியே வந்து ரோட்டில் வச்சு தான் வியாபாரம் பண்ணுறது. அதிகமாக இது மாதிரி டிராஃபிக் ஆகுது, அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியாச்சு பீஸ்லாம். இப்போ நாங்களே எப்படி இருந்தாலும் 100 பீஸ் மேலே விற்போம் பெருசே. இப்போ அதெல்லாம் இல்லை எங்ககிட்ட. இப்போ இது சின்ன பீஸ் மட்டும்தான், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. இதுக்கு போன வருஷம்லாம் இப்போ இங்கே இவ்வளோ தூரத்துக்கே 5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் இருக்கும். இப்போ அது எங்ககிட்ட இல்லை, எல்லாமே குறைஞ்சிச்சு. சும்மா அது ஒரு 10 பீஸ் 5 பீஸ் தான் எல்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இந்த வருஷத்துக்கான இது. இல்லை இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? கவர்மெண்ட் சைட்லன்னா ஆமாம், அது இந்த இடத்துல ஃபுல்லாகவே நாங்கள் வந்து எப்படின்னா எங்களால் சூளை போடுறதுலாம் கஷ்டம். இங்கே கொஞ்சம் சூளை போடுறதுனால இப்போ பொல்யூஷன் ப்ராப்ளம் வருதுன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டாங்க. வெளியூர்லேருந்து தான் அதை சூளை போட்டு எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. எல்லாமே வெளியூர்லேருந்து வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்கே செய்யறதே இல்லை அந்த அளவுக்கு. இது வந்து மாவு மெட்டீரியலில் இருக்கும், மண் மெட்டீரியல் இருக்குது, மண்ணிலேயே செய்கிற மாதிரி. பேப்பர் இது 5 அடிக்கு மேல்பட்டு எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே கிடைக்குது. வாட்டர் பெயிண்ட் தான். ஆமாம், ஆயில் பெயிண்ட்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணல, எல்லாமே வாட்டர் பெயிண்ட் தான். ஈஸியாக கரைக்கும் போது எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்க மாதிரி தான். ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ்? ஃப்யூச்சரில் இது இப்போயே கம்மியாயிடுச்சு, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு தெரில. இந்த வியாபாரம்லாம் இருக்குமான்றதே டவுட்டு தான். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க வீட்டில் இப்போதைக்கு படைக்கிறதுக்கு வாங்குறாங்க, அவ்வளோதான். வருஷத்துக்கு ஒரு ஈடுன்றதுனால வாங்குறாங்க. ஃப்யூச்சரில் எப்படி போவாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் செய்கிறவங்களே இங்கே கம்மியாயிட்டாங்க. ஒரு 5-6 குடும்பம் தான் இருக்குது இங்கே செய்கிறவங்களே. எல்லாம் இப்போ வெளியூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்காங்க இப்போதைக்கு. நீங்கள் சின்ன வயசில் பார்த்தது? ஆமாம், நான் வந்து இங்கே பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கே தான். நான் வந்து பாண்டிச்சேரியில் கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ஒரு 12 வருஷமாக போயிட்டு இந்த வியாபாரத்துக்கு மட்டும்தான் நான் இங்கே வர்றது. குழந்தையிலேருந்தே நான் வந்து கொடை முதல் கொண்டு நானே தான் இங்கே செஞ்சு ஹோல்சேல் ரேட் முதல் கொண்டு இப்போ வந்து நானே வாங்கிட்டு வந்து தான் விற்கிறேன். ஏன்னா இங்கே செய்கிற வசதி இல்லை, அதே போல் அந்தளவுக்கு பாதுகாப்பாக வைக்க முடியல. இப்போ வந்து மழை வந்துட்டாலும் இப்போ எங்களுக்கு கஷ்டம்தான், அந்தளவுக்கு பாதுகாப்பு பண்ண முடியல. கவர்மெண்ட்டும் இப்போ எங்களுக்கு கவர்னாலும் இப்போ அந்த இதுலாம் பெரிய பீஸில் மட்டும்தான் கவர் போட்டு நாங்கள் வெளியே ரோட்டில் வைக்கிறது. அது கார்பரேஷனு எங்களுக்கு இப்படி நவுத்தி வைங்க அப்படி நவுத்தி வைங்க, அதெல்லாம் உடனே நவுத்தியும் வைக்க முடியாது. கொஞ்சம் இது டேமேஜ் ஆகிடும். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுனாலே எல்லாமே குறைச்சாச்சு. இப்போதைக்கு இருக்கிறது இதுதான். இதே வெளி மார்க்கெட்டு தான். ஆமாம் ஆமாம், வெளி இடத்துல போய் வியாபாரம் பண்ணுறவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது ஆமாம், மொத்தமாக இப்போ இது மாதிரி வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் இங்கே வச்சு விற்கிறதும் உண்டு. என்னென்னா இங்கே ரேட் கம்மி, கொஞ்சம் விலை கம்மியாக தான் விற்போம். அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு போகிறது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளி இடத்துல போகிறதெல்லாம். ட்ரெண்டிங்னு இந்த வருஷம் எதுவும் அந்தளவுக்கு போடல. இது மாதிரி மாடலாக எப்படி அது மாதிரி கை மாடல் மாதிரி போட்டிருக்காங்க. கையில் இருக்க மாதிரி விநாயகர், ஆமாம், பேய்க்குள்ளே அடங்கியிருக்க மாதிரி. ஆமாம், அது மாதிரி எப்படின்னா அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணால் அது மாதிரி செஞ்சு தருவோம். ஆர்டர் பண்ணால் செஞ்சு தருவாங்க. எப்படி மாடல் அவங்களுக்கு வேணுமா, ஏன்னா பழைய மாடல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். இப்போ எங்ககிட்டலாம் அந்த பழைய மாடல்லாம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் வச்சுருந்தவங்க அந்த பழைய மாடல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து புதுசாக போடுறதுனால அந்த பழைய மாடல்லாம் மறைஞ்சிச்சு. இப்போ அதையே புது மாடல் மாதிரி போடுறாங்க எடுத்துகிட்டு வந்து. அதே ஆமாம், அப்படிலாம் இல்லை. அவங்க நம்ம இப்போ இருக்கிறத வச்சு வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு இப்போ அந்த காலத்தில் இருக்கவங்க இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருந்தோம், இது மாதிரி செஞ்சு தர முடியுமான்ட்டு கூட எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அச்சியை வச்சு நாங்கள் புதுப்பிச்சும் தருவோம். அதே போல்
புதுசாக டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த ரேட்லாம் எவ்வளோ போயிட்டு இருக்கு? இது வந்து நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த சைஸ்லாம் 30 ரூபாயில இருந்து நாங்கள் விற்றோம். இந்த ஆமாம் 30 ரூபாயில இருந்து இப்போ இதுவே 100 ரூபா. அட்லீஸ்ட் இந்த 10 வருஷத்துலேயே டிஃப்ரெண்ட் மாறிடுச்சு. அதுக்குள்ளேயே ரேட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு 50 ரூபான்ற ரேஞ்சுலாம் கிடையாது. எல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே தான் எதாக இருந்தாலும். ஒரு பொருள் எடுத்தாலே 100 ரூபா கையில் இருக்கணும் நம்ம கையில். அவ்வளோதான். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது எடுத்து வைப்போம். அடுத்த வருஷத்துக்கு இந்த மழையெல்லாம் கடந்து வந்ததுன்னா அடுத்த வருஷத்துக்கு பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா நாங்களும் எடுத்துன்னு போய் கரைக்கிற மாதிரி தான் இருக்கும்.